உங்களுக்கு தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ பிறந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நபித்துவத்திற்கு அப்புறம் எப்படி மாறுச்சு, அவங்களுடைய முதல் வகி எப்படி இருந்தது, அவங்களுக்கு எத்தனை வகையா வகிகள் இறக்கப்பட்டுச்சு, குறைஷி மக்கள்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, உன்னத நபி தோழர்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அன்பு வச்சுட்டு இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை போர்கள் நிகழ்த்தி இருக்காங்க, எத்தனை போர்ல கலந்து போர் செஞ்சிருக்காங்க, போர்களுக்கு எப்படிலாம் திட்டமிட்டாங்க, ஏன் பல திருமணங்கள் செஞ்சாங்க, எப்படி ஆட்சி செஞ்சு குடும்பத்தை நடத்தி இறை வணக்கத்திலயும் ஈடுபட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு வலுவான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நற்குணம், அவங்க எப்போ வஃபாத் ஆனாங்க, எப்படி வஃபாத் ஆனாங்க அப்படின்ட்டு முழு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த முறையில வாழ முடியும், நடக்க முடியும். இப்போதான் நம்ம அல்லாஹ் வழங்கிய சோதனைகள் எல்லாமே சாதனையா மாற்ற முடியும். இப்போதான் நம்ம இறை நம்பிக்கை கொண்ட பலமான முஃமினா மாற முடியும். உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஏஎஸ்ஆலின் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு ரொம்ப தெளிவா நாங்க சொல்லி தருவோம். எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்காக தான் நாங்க ஜஸ்ட் மந்த்லி 500லயே உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தோதுவான டைம்ல கிளாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுட்டு இந்த உலகத்திலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த மாதிரியே வாழ்ந்து மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக.